விக்கல்ஸ்க்கும். ஆமா விக்கல்ஸ்க்கும். ஆனா விக்கல்ஸ் வந்து கேம் ஆடாத மாதிரி இருக்குது. ஆனா அவன் வேணும்னே அங்கங்க ஒரு வேர்ட போட்டு இல்ல விடுறான். அவன் ஏன்னா ஏதாவது கிளியரா அட்ரஸ் ஸ்டில் பண்ணணும் அப்படிங்கிற அவன் மாதிரி. எல்லார பத்தியும் தெளிவா ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் அவன். பண்ணிட்டு இப்ப ஆஹ் வந்து அவங்க ஃபேமிலி வீக்ல எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். உம் அது இப்ப பாத்தீங்களா அந்த இன்னைக்கு அந்த ஆனா பொண்ணு திவ்யாவோட வந்து சீட்டிங் பார்வதின்னு சொன்ன உடனே அதை புடிச்சிட்டு அதை வந்து ஒரு ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு அதை வந்து திரும்பி 4 வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணான் பாத்தீங்களா? அப்படி சரியான குழந்தை சொன்னது அப்படி கிரிமினல் குழந்தை ஒரு சொன்னது வன்மவாதி சொல்லிட்டு அவன், இருக்கேன். அப்படி ஒரு வன்மவாதி. கரெக்ட். அது அதெல்லாம் தெளிவா பண்ணிட்டு தான் இருக்கான். அவ்வளவுதாங்க அவனோட கேம். அது இதுமா நம்ம விக்கல்ஸ். ஆனா திவ்யாவோட அப்பா கரெக்டா சொன்னாரு. ஆனா அதுக்கும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஒரு மாதிரி அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷ் பிஹேவியர் ஆனது. ஆமா சட்டலா கூட ஹேண்டில் பண்ணல அத. அப்பா யாராவது சொன்னாங்கன்னா நான் அப்படிதான் அப்படின்றது. அதையும் மீறி ரொம்ப பெரிய தப்பா இருந்தது அப்படின்னா நான் சாரி கேட்டு அந்த இடத்துல ஒரு அழுதுட்டு ஒரு நல்ல விஷயம் போட்டுறது. இவ்வளவுதான் விக்கல்ஸ். பாக்கலாம் அவங்க ஃபேமிலி வந்து என்ன கமெண்ட் சொல்றாங்க அப்படின்னுட்டு. ஆபியஸா போட்டு பார்வதி தான் அடிப்பாங்க, இல்லைன்னா சாண்ட்ராவை அடிப்பாங்க. நீங்க ஆபியஸா சாண்ட்ரா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. அது யாரு? சீக்ரெட் டாஸ்க் விக்கல்ஸ் ஃபேமிலி. அது சீக்ரெட் டாஸ்க். அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து அத அந்த இடத்துல அழுததே அவன் தப்பு. முதல்ல அது டாஸ்க்னு தெரியாம ஒண்ணு பண்றாங்கன்ட்டு அழுதது அவன் தப்பு. நீ அழுதினாலே அந்த இடத்துல வீக் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஓகே, உன்னால அங்க டிசிஷன் எடுக்க முடியல, உன்னை திணற அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ உன்னோட தோல்வியை நீ அக்செப்ட் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. அந்த ஹோட்டல் டாஸ்க்ல இவனே வந்து போஸ்ட்ல இருந்து கிளம்பிடுவான் தானே. ஆமா, இவனே தான் கிளம்புவான். அது அவனால டிசிஷன் எடுக்க முடியாது. அவனால இந்த சைடு வந்து வாட்டர் மெலான வெளியில எடுக்க முடியாது. அது வாட்டர் மெலானும் ஸ்டப்பனா இருக்காரு. இல்ல ஆக்சுவலி அத அவன் வந்து வந்து எப்படி அவன் கண்டென்ட் பண்ணான். அது வந்து இவனே கில்ட் ட்ரிப் ஆயிட்டு இவங்க வந்து அழுதுட்டு எங்க இவனே ஒரு ஒரு டிராமா ஒரு பண்ணிட்டு. ஒரு கம்பெனில வந்து மேனேஜருங்க. நீங்க வந்து மேனேஜரா இருக்கீங்க. உங்க உங்க எம்ப்ளாயி வந்து ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, அப்ப நீங்க போய் அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து கெஞ்சிட்டாங்க இருப்பீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ், யூ கேன் ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யூ டு தட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரு லெட்டர்ல முடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது. அவ்வளவுதாங்க பண்ணணும் அந்த அந்த டாஸ்க்ல. அததான் பிபியும் எதிர்பார்த்தாரு, பிபி டீமும் எதிர்பார்த்தாங்க, மக்களும் ஆக்சுவலி எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க அவன் ஸ்டார்ட் ஆன கிரட்ஜ் தான் சாண்ட்ரா மேல இன்னும் வரையும் அவன் அந்த என்ன கிரட்ஜ் போகல. பண்ணிட்டான் அவன் என்ன பண்ணிட்டான், நான் நல்லவன் இல்ல, நான் போய் இப்படி போய் அநியாயமா யாருக்கும் பண்ண மாட்டேன்ல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க ஒரு டிராமா ஆடினான். அதுல மாட்டிக்கிட்டான். அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டு அவனால வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டான் அந்த இடத்துல. அவனால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிடணும்னே ஒரு அழுது ஒரு டிராமா போட்டு சாண்ட்ரா மேல பழிய போட்டு அங்கிருந்தே அப்படியே டெவலப் பண்ணி ஃபுல்லா சாண்ட்ரா மேல பிளேமை மாத்திட்டான். அது ஏன் தெரியுமா? அந்த ப்ரீவியஸ் வீக் தான் அவர் வந்து யார்கிட்டயும் சொல்லுவாரு, நான் வந்து பயங்கரமான லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கு என்கிட்ட, நான் வந்துட்டு அப்படி பண்ணிருப்பேன் இப்படி பண்ணிருப்பேன் எதுவும் ரொம்ப சுபிக்ஷா அதான் கிட்ட எல்லாம் பேசியிருப்பாரு. அந்த இதை வந்து அப்படியே இங்க அவமானப்பட்டாருன்ற மாதிரி அவர் அதை எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு தோணுது. அதான் அந்த லீடர்ஷிப்புக்கான ஸ்கில் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல ப்ரூவே பண்ணலையே. ப்ரூவ் பண்ணியிருந்தா அது உண்மைன்ற மாதிரி ஒத்துருக்கலாம். அது அந்த இடத்துல அவன் அவன் சொன்ன விஷயங்களுக்கும் பண்ண விஷயங்களுக்கும் பயங்கர கான்ட்ரடிக்ஷன்ல நான் மாட்டிக்கிட்டு அப்பவே எக்ஸ்போஸ் ஆயிட்டான் அவன். இப்போ இவ்வளவு நாள் அவனை வந்து இந்த பிபி டீம் தான் இழுத்துட்டு வந்திருக்காங்க. காமிக்க வேண்டியதை காமிக்காம அவனை அவனை அவன்கிட்ட கேட்க வேண்டியதை கேட்காம அப்படி அப்படியே நகர்த்தி சரி இவன்லாம் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும், ஏன்னா இவன்லாம் பின்னாடி பேசுறவன், இப்படி ஒரு ஒரு பிளான் போட்டு மற்றவங்க கிட்ட உட்காந்து ஒரு ரிஜிஸ்டர் கேம் விளையாடுறவன், இவன் இல்லைன்னா ஷோ போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒப்பேத்தி இழுத்துட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்பெல்லாம் பாரோட இது டவுன் ஆகுது, அப்ப விக்ரமோட இந்த சீசன்ல மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள வச்சுட்டு இவங்க வந்து இந்த கேட்டகரி வச்சா கேமரா அட்டென்ஷன் மக்கள் கொஞ்சம் பார்க்க இருக்கும், பார்வைக்கு இருக்கும். ஸோ தட் இவங்களுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே போடுறாங்க.
இந்த மாதிரி ஆட்களை வச்சா என்டர்டைனிங் ஃபேக்டருக்கு கொஞ்சம் மக்களை ஈர்க்கும். இந்த மாதிரி ஆட்களை வச்சா ஒரு கான்ட்ரவர்சிக்கு மக்களை ஈர்க்கும். அப்படின்ற மாதிரி தான் வச்சு இந்த ஷோ மேக்கர்ஸ் தான் அவங்கள காப்பாத்திட்டு வராங்க. நாட் ஓட்ஸ் ஆர் ஆடியன்ஸ் இல்லைன்னா அவங்க எதுவும் பண்ற இல்ல கண்டென்ட், அவங்க actually. கொடுக்குற கண்டென்ட். ஹேண்ட் பண்ணிருக்கா பிரகாஷ், பேசுங்க பிரகாஷ். ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் ஹாய். ஹலோ சொல்லுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு அமித்தோட ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் சூப்பராக பேசுறது அது நல்லா இருந்தது. அவங்க பொண்ணு வேதா செம டேலண்ட், சான்ஸே இல்லை. சாங் என்ன மாதிரி பாடுறாங்க, ஐயோ அப்பா. 6 வயசு 6 வயசுல அந்த சாங்லாம் சத்தியமா நானே கேட்டதோட சரி. அந்த பாட்டெல்லாம் அதெல்லாம் அந்த வரியை கூட நான் அதுக்கப்புறம் ட்ரை கூட பண்ணி பார்க்க மாட்டேன். அவ்வளோ சூப்பர். அவங்க ஒய்ஃப் ஆனால் சூப்பர் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை அவர் வந்து அப்ளை பண்ணி கேம் ஆட ஆரம்பிக்கிறதுக்குள்ள எதனா ஆயிடுமோன்னு கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த வீக்கை தாண்டிட்டா டிடிஎஃப்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் இவங்க திவ்யா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க தெரியல, நான் லைவ்ல பார்க்கல. அது இதுலேயும் 1 hour எபிசோட்லேயும் வந்து சரியா புரியல எனக்கு என்ன நடந்ததுன்னு. ஸோ ஏதோ ஒன்று இப்போ பார்வதியை வந்து தாக்கியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. லெட் இட் பி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தூக்கி வச்சு தான் பேசுவாங்க. அவங்க மேலே தப்பு இருந்தாலும் யாரும் வந்து அப்படி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளே வந்து சொல்லிட்டோம்னா நம்ம பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ வந்து அது வந்து பேட் இம்பேக்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அதுதான் அது பேரண்ட்ஸோட இது மென்டாலிட்டியாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் யாரோ ஒரு பேரண்ட் மட்டும் இவங்க சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் அவங்க அப்பா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அம்மா நீ பண்ணது தப்பு தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புரியா. வேற யாருமே வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்களான்னு கூட தெரியல. ஸோ தட் இஸ் த குட் திங். ஸோ ஹோப். யாரும் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு விக்ரமோட அப்பா வந்து சாண்ட்ராவையோ பார்வதியோ வந்து எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல அட்வொகேட்டாக இருந்திருக்காரு. அவருக்கு தெரியும் இது வந்து சொல்லலாம், இது சொல்லக்கூடாது, ஷோக்கு இது வந்து குட்டாக போகும், இது வந்து பேடாக போகணும். ஏன்னா அவரும் வந்து விக்ரம் மாதிரி வந்து இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விக்ரம் தான் ஒரு ஐடியா இல்லாமல் நிறைய வந்து தப்பாக பண்ணிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டார். மேபி சர்க்காசமாக எதனா வந்து சொல்லிட்டு போவாங்க, டைரெக்டாக வந்து அடிக்காமல் மேபி சர்க்காசம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல சீனியர் லாயராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாலாம் அடிக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ இவங்க பார்வதி அவங்க மதர் கூட வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் வருமானு தெரியல. என்ன ஆகுது இல்லை. இன்னி கூட பார்த்தீங்களா, இப்போ யாருன்னு பார்த்தீங்களா தெரியல லைவ்ல பார்வதி வந்து ஏய் அப்பா என்னை விட்டுருங்கடா நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க மேக்கப் பண்ணும்போது காலையில. அவங்க அமித் எங்க பொண்ணு அதெல்லாம் சும்மா சொல்றதுங்க. அதெல்லாம் சீரியஸாலாம் பண்ண மாட்டான். இல்லை சும்மா நான் அதையே ரிஜிஸ்டர் ஷீ பண்ணுற இஸ் மாதிரி கேம். இருக்கு. இல்லை அதையே திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கு. மேபி அப்போதான் வந்து என்னன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து இல்லை இந்த பொண்ணு போகிறோன்னு சொல்லுது, நம்ம போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க. ஆனால் மைண்டை நல்லா ரீட் பண்ணி அவங்க கேம் ப்ளே பண்ணுறாங்க. தட் இஸ் த திங். ஒரு விஷயத்தையுமே இன்னைக்கு கூட பாருங்க, எல்லாருமே வந்து விக்ரம் ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் திருப்பி இந்த சைடில் வந்து சுபிக்ஷாவும் பார்வதியும் பேசும்போது உள்ளே இருக்கிறவங்கள பற்றி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கல்ல பார்வதியும். ஸோ வயசு வருஷா தான். ஆனால் என்ன பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்கும், விக்ரம் வந்து கொஞ்சம் லைட் மோட் மாதிரி பேசிட்டு அப்படியே அமுக்குனி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் விக்ரம். அவ்வளோதான். நான் இன்னைக்கு வந்து என்ன ஒரு 3 ஃபேமிலியாச்சும் வருவாங்கன்னு நினைச்சா 2 ஃபேமிலி தான். அதில் வந்து 2 ப்ரோமோ வந்து திவ்யா ஃபேமிலி தான் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய ஹீரோஸ் படம்லாம் வந்து இந்த ட்ரெய்லரை போட்டு ஏமாத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் போகுது வர வருஷம். ரொம்ப கண்டென்ட்டை போட்டு ஏமாத்திடுறாங்க. நீ ப்ரோமோ போட்டு ஏமாத்துறாங்க. நீ பொசுக்குன்னு பார்த்தா சாண்டா ப்ரோமோ போட்டு வச்சிருக்காங்க. நான் பார்க்குறேன், டேய் நாளைக்கு தானடா சொன்னீங்க, இன்னைக்கு தானே உள்ளே போயிருக்காங்கன்னா நாளைக்கு காலைல ப்ரோமோ இப்போயே போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு வேலையை பார்க்குறாங்க பாருங்களேன். அதுதான் ஏன்னா அப்போதானே வந்து பார்ப்பாங்க காலங்க தெரிய. 9:30 போட்டு வச்சிருக்கான். இன்னைக்கு எப்படா இது வரும்? அதாவது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டைம் வந்து ஒன்றுமே சரியா டிஆர்பி இல்லை,
டோட்டலாக வந்து டவுன் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் யாரும் நோட் பண்ணுறீங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க இதில் ப்ரொமோவில் போடுற கண்டென்ட்டே வந்து இதில் 1 hour ஷோவில் வரமாட்டேங்குது மோஸ்ட்லி. ம் என்ன இப்போ இப்படி ஏன்டா ஏமாத்துறீங்க மக்களை வந்து? நீங்கள் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போடுறீங்க, அதை நம்பி படம் பார்க்குற வராங்கன்னா அந்த ட்ரெய்லரில் வந்து சீனே இல்லைன்ற மாதிரி தானே இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. லைவ் பார்க்கறதுக்கு அவங்க மோட்டிவேட் பண்றாங்க போல இருக்கு. இங்க இருக்காது, நீங்க லைவ்ல பார்த்தா ம் தான் வரும் அப்படின்ற மாதிரி. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் லைவ்லேயே வந்து லைவ்ல வரது இதில் 1 hourல வர மாட்டேங்குது, 1 hourல வரது லைவ்ல வர மாட்டேங்குது. அதுவே ஒரு இது மாதிரி தானே இருக்கு. நீங்க லைவ் பார்க்கணும்னு சொல்லி அதை வந்து மோட்டிவேட் பண்றாங்க ப்ரோ. லைவ்ல மட்டும் தான் இது வரும், நீங்க லைவ்ல மட்டுமே பாருங்க அப்படின்றாங்க. ஆனால் நல்ல எப்படின்னா அதை நீங்கள் அடிக்கடி சொல்கிறது தான், மக்களை வச்சு தான் கேம் விளாட்றாங்க, உள்ளே இருக்கிறவங்க ஒன்றும் பண்ணுறதில்ல. பிக் பாஸ் ஷோவே அது எப்பவுமே அப்படிதாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ஷோ தட் பிளேஸ் வித் பீப்புள்ஸ் மைண்ட்ஸ் தான். அட்லீஸ்ட் அங்கே உள்ளே இருக்கிறவங்க ப்ளே பண்ணுவாங்க ப்ரோ, இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம். ஓகே, செகண்ட் ரவுண்டில் பேசுகிறேன். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு விக்னேஷ் அடுத்து கொஸ்டின். யாரா பேச போறாங்களா? நான் ஒரே ஒன்று சொல்லட்டுமா? அஞ்சலி ஆல்ரெடி சொல்லிட்டேன். சார் அவங்க பேசிட்டு இல்ல சொல்லுங்க நர்மதா. I'll take. சொல்லுங்க. இல்லை, எனக்கு கனி பத்தி சொல்லணும். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். கனி வந்துட்டு விஜய் சொன்னாங்கல்ல 1 hour எபிசோட்ல ஒன்று வரவே மாட்டேங்குதுன்னு. அது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ஒரு மாதிரி வினோதோட ஒரு ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி தான் அவங்களோட பேச்சும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் வேர்ட்ஸ் தெளிவாக பேசுகிறாங்க. பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்களோ ஒரு மாதிரி. ஒரு இப்போ பார்வதிலாம் அழுத்தி பேசுவாங்க சில வார்த்தைங்கள்லாம். திவ்யா கூட கொஞ்சம் ஓகே. சாண்ட்ராலாம் கிளியராக பேசுகிறாங்க. பட் கனி வந்து ரொம்ப பட 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 படன்னு பேசுறதுனால மேபி அது ஒரு மாதிரி அந்த விஷயம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி போயிட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப அந்த 1 hourல சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதா? நான் அவங்களது எப்போ பார்த்தாலும் அவங்க பேசுகிற கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர். இப்போ ரீசெண்டாக பேசுகிறாங்க, அரோரா திவ்யாகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையாக பேசுகிற மாதிரி இருந்தது. பட் இந்த ஃபைட்டு மாதிரி வரும்போது கொள்ளும்போதெல்லாம் ரொம்ப படபடன்னு பேசி ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்களோன்னு தோணுது. அதனால ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக ஆக அது மாட்டேங்குதா? அவங்க ஃபாஸ்டா பேச மாட்டாங்க. அவங்க ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேஸ வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் வந்து எதிர்ல இருக்கவங்களது வந்து மாறும்போது, இவங்களுமே அந்த வார்த்தைகள மாத்தி மாத்தி போட்டு அத அப்படியே சமாளிச்சு வேற மாரி ஒண்ணு கொண்டு போயிடுவாங்க. அவங்களே கில்ட் பார்க்க வச்சுருவாங்க. ம். அதுதான் கனி. இல்ல அவங்க அது கிட்ட கூட அந்த அந்த மாதிரி ஒரு அவங்க கிட்ட நல்லா இல்ல அது அவங்க கிட்ட பார்க்கறதுக்கு. நீங்க டைரக்ட்டா போய் டைரக்ட்டா போய் நீங்க யாராவது சண்டை போட்டுருந்தீங்கன்னா மட்டும் தான் அவங்க 1 ஹவர்ல ஹைலைட்டா இருப்பாங்க. மத்தபடி அவங்களுக்கு அந்த ஸ்கோப் மத்தவங்க யாருமே இல்ல குடுக்கல. சாண்ட்ரா சொன்ன மாதிரி அவங்க தேவையில்லாத வேர்ட்ஸ். இப்போ வந்து அவங்க சப்போஸ் சாண்ட்ராவே தப்பா சொல்லியிருந்தாலுமே நீங்க பண்ணது நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன வேர்ட்ஸ் பாருங்க. அப்ப நான் அப்படியா நாளைக்கு ஆறு துப்பிக்கிறேன் அந்த மாதிரிலாம் ஒரு அன்னெசரி வேர்ட்ஸ். ம். அது வந்து ட்ரிகர் பண்ண ஒண்ணு எதிர்க்க இருக்கா. பட் நல்லாவும் இல்லைல்ல. அப்போ அது ரொம்ப மாதிரி அதான் ரொம்ப டூ சென்டிமெண்டா பேசுவாங்க. ஒரு சின்ன விஷயம் ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஏதோ கிச்சன துடைக்கலன்னதுக்கு பயங்கர சென்டிமெண்டா கொண்டு போய் இத வீக்கெண்ட் பத்தி பேசணும். அங்க பண்ணணும், இங்க பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். அது போங்கடா. அது ஒரு மாதிரி இம்மெச்சூரா இருக்கிற அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. இருக்குல்ல. குழந்தைங்க எல்லாம் பண்ணுங்களா அந்த மாதிரி இருக்கு. அதேதான். அதான் அவங்க என்னமோ இவங்க கனி, சபரி, விக்ரம்லாம் அந்த பிபி ஹவுஸோட ஓனர்ஸ் அவங்கலாம். அப்படிதான் அவங்க இருக்காங்க. ஒரு மாரி மேல இருந்துட்டு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் கூட இல்ல. ஆக்சுவலா ஓனர்ஸ்ன்னு தான் கரெக்ட்டா இருக்கும். கிச்சன்ல வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து அப்பப்போ கிளீன் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சொன்ன மாதிரி ஒரு குட்டி விஷயத்த கூட வந்து பெருசா பேசுறதுனால. ஆனா அந்த மாதிரி இவங்க கிச்சனை ரொம்ப டார்கெட் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஆடியன்ஸ்க்கு யாருக்கும் பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் நம்ம கிச்சன்ல ஒர்க் பண்றவங்க தான். ஸோ நமக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ரொம்ப கஷ்டம். நம்மளுமே இல்லங்க 4 பேர் இருக்காங்க கிச்சனுக்கு. போன வாட்டிலாம் 6 பேருங்க. ம் நீங்க அநியாயத்துக்கு யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்தா, நாங்க 3 பேர் சமைக்கிறோம். ஒரு ஆள் நாங்க சமைச்சு முடிச்சோனே கிளீன் பண்ணுங்க. ம். அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அது அது அதுக்கு அதுக்கு வந்து கிளீனிங்க்குன்னே கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நின்னுட்டே பண்ணிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்புறம் மத்த அந்த
மசாலாஸ், அந்த பவுடர்ஸ் அதெல்லாம் கொட்டும் கீழ. அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சு எடுக்கணும்னா இல்ல லேட்டா தான் அவங்க ஆகும். பண்றது எப்படி இருக்குன்னு எனக்கு ஆ. எனக்கு தோணுச்சு. அவங்களே இன்னும் காய்கறிலாம் விளைய வச்சு, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து கிளீன் பண்ணி, ம். ஏதோ அவங்களே ஏதோ கிரியேட் பண்றாங்களோ, ஆர்டிஸ்ட் மாரி கிரியேட் பண்ற மாதிரி அவ்ளோ அதான். கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அது லேடீஸ்க்கு தெரியும் நெறைய பேருக்கு. நம்மளுக்கு தெரியாது. அந்த ஈவன் தோ அது ஒரு டைல்ஸ், மார்பிளா இருந்தாலுமே, அது தொடச்சு அந்த அந்த அடுப்புல இருக்கிற கரியெல்லாம் அது பிக் பாஸ் கேமரால கிளியரா காமிக்கும். ம். ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்டின்னா இல்ல புரியல நம்ம எனக்கு. செய்றவங்களே அந்த அளவுக்கு முதல்ல விடமாட்டோம். அவ்வளவு மோசமா ஆகுறதுக்கு இவங்க. எனக்கு என்னவோ அதெல்லாம் வேணும்னே பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்க இது கிளீன் பண்றதுலயே வேணும்னே தான் பண்றாங்க. அவங்க எதுக்கு 2, 2 டீமா பிரிச்சாங்க? போன வாட்டியுமே 3, 3 டீமா பிரிச்சாங்க அப்டின்னா, நம்ம போயிட்டு நல்ல விஷயம் நல்லது ஓ! பண்ணிரணும். அதாவது நாங்க கிளீனா ஆ. வச்சிரணும். ஆனா அடுத்தவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஆ. அத குறை கண்டுபிடிச்சு, அதுல ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள வந்து காலி பண்ணணும். ஆனா அதுதான். கமருதீன் கூட கேப்டன்சி ஒழுங்காவே பண்ண மாட்றாருல்ல. லைக் எப்படின்னா, ஒரு நீட்டா பாத்துக்க மாட்றாரு. போய் செக் பண்ண மாட்றாரு. அவரா இவங்க கம்ப்ளைண்ட் பண்றத தாண்டி அவரா போய் பார்க்க மாட்றாரு. அ ஏன்னா இப்ப இவங்களே ஸ்டார்ட்டிங்ல செம்மையா பேசுனாங்க. 1 ஹவர் ஒன்ஸ் கிளீன் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். க என்னென்னவோ சொன்னாங்க. கனி கேப்டனா இருந்தாங்கல்ல. கனி கேப்டனா இருந்தாங்கல்ல. அவங்க எத்தன விஷயத்த அந்த மாரி போய் அட்ரஸ் பண்ணாங்க? ஆனா அப்பல்லாம் இந்த கிளீனிங் பத்திலாம் வரலல்ல. இப்ப தானே லாஸ்ட் 2 வீக்ஸா சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கேட்கிறேன். ஏன் வரல அப்போ? இல்ல அப்ப நெறைய பேர் இருந்தாங்க. அந்த டைம்ல ஐ ம். திங்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஆள் கம்மியா கம்மியா ஹவுஸ் கிளீன் வந்து ஜாஸ்தி ஒர்க் ஆகுதுல்ல பீப்பிளுக்கு. இதோட மோசமா இருந்துச்சுங்க அப்பலாம். ம். ம். ஓகே அவ்வளவுதான். இவங்க பேசிட்டோம். அஞ்சலி பேசிட்டோம். Hi guys, எல்லாருக்கும் Merry Christmas. மேரி கிறிஸ்மஸ் டு யூ. Wish you Thank same you, to thank us. you. Wish you Wish you same. the same. Abba, thank you, Abba. For me, it's like finally relaxation mode full வந்துட்டேன் நானு. நான் சாண்ட்ரா வந்து மாதிரி ஆயிட்டீங்களா? ஆமா. அது சீரியஸ்லி ஒண்ணுமே இல்ல பாக்கறதுக்கு. அப்புறம் நான் வந்து வ ஐ ஐ வோக் அப் அப்புறமா இட் லுக்ஸ் லைக் மை சிஸ்டர் வாஸ் யூசிங் மை டிஎல் எக்கச்சக்கமா ரஞ்சினி பத்தி ட்வீட்ஸ் போட்டிருக்கா, ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஐ வாஸ் லைக் என்னம்மா பண்ணாங்க அந்த ரஞ்சினி அப்படி. போ அவ வந்து ஷி மேட் ஷூர் அமித் வில் கெட் எவிக்டட் வித்தின் 10 மிட் வீக்லயோ இல்ல என்னது இந்த வீக்கெண்ட்லயோ தெரியல. அவ்ளோ கேவலமா பண்ணாங்க ரஞ்சினி. Amit will go awayங்க. If Amit follows what Rajini said. She was telling she was laughing and I was just talking to her before coming here. She's telling him யார் கூடயும் பேசாத மெடிடேட் பண்ணுன்னு சொல்றா அவ அப்படின்னு. ம். I was like ஐயோ என்னம்மா நீ இப்படி ஸ்டூப்பிடா she is. Then I saw some இது இங்க சின்ன கிளிப்ஸ் பார்த்தேன். That ம். daughter was such a sweetheart, but this lady was like லொட 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 லொடன்னு she's just rambling மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. These families are coming and destroying their own. இல்லங்க. See, அவங்க these people ம். அவங்க வந்து வெளியில வந்து யார்ட்டயாச்சும் கேட்டிருப்பாங்க. They would have told like, "Okay fine, do like this. This will work out for your husband" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இவங்க போய் they are literally saying what this person told, right? அப்படி சொல்லும்போது it becomes negative for something. யோசிச்சு பாருங்க. அமித் வந்து இப்ப சாம் அதான் போஸ்ட் போட்டிருந்தான். வாட் ஷி இஸ் ஆஸ்கிங் இஸ் அமித்தோட அவனோட நேச்சர், அவனோட கேரக்டர்ல இருந்து கேமுக்காக நீ வெளியில போய் இப்படி ஆடு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அமித் இஸ் ம், ம். நேச்சுரலி ஸ்வீட். அமித் இஸ் ம்ஹ்ம். நேச்சுரலி a குட் லிசனர். இப்போ ம்ஹ்ம். வந்து அத பண்ணாத அப்படின்னு சொன்னபோது அது எப்படி நடக்கும் மொத? Yeah, யோசிச்சு yeah. பாருங்க. Yeah, go against his innate self. ஆ அது பண்ண முடியாதே. He will look so stupid. அதான் அப்புறம் சொல்றேன். he will fail also in that. இப்போ வந்து அவர் வந்து இந்த டே 1லேருந்து he is a listener, he is sensible person, he is able to understand, he is able to empathize, he is able to தப்பு பண்றாரு. But he's himself. இப்போ he's his own self. இந்த ஷோலயே 3 பேரு 3 டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பீயிங் தெம்செல்வ்ஸ்னா ஒண்ணு வந்து பார்வதி. பார்வதி இஸ் தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். no, she is a gamer to the core. It suits in the ஷோக்கு her personality suits. ஆனா அவ ஒரு இடத்துல I remember she's telling, she said that, I'm kind of a
ஆம்பிவர்ட் பர்சன். நான் எல்லா இடத்துலயும் பேச மாட்டேன். பட் ஒரு ஷோ, ஒரு டாஸ்க்ன்னு வந்துன்னா, ஒரு மாரி எனர்ஜி எனக்குள்ள வந்துருச்சு. அண்ட் ஐ அம் ஏபிள் டூ பி திஸ் டாக் அண்ட் பி தட் எக்ஸ்ட்ரோவர்ட். அதர்வைஸ் ஐ லைக் மை குவைட் அண்ட் பீஸ். அப்படிதான் somewhere she said. I remember this very clearly and I was like, it looks like that because our ஷோக்கு வந்து ஒரு கான்டென்ட் குடுக்கணும், நம்மளுக்கு பே செக் வருதுன்னு ஷி 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 ஒரு சிச்சுவேஷன் எடுத்துட்டு அத வந்து கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணுவா. அப்பதான் பீப்பிள் வாட்ச் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். Others don't like that. The others want to stop it. Whereas she is, extending the discussion, extending the dialogue, extending that sequence so that there will be something to watch ன்ற மாரி. So அது நெறைய பேருக்கு பிடிக்காது because most of the time அது ஒரு ஆர்குமென்ட் மாரி போகுது. Because these people don't know how to play it well. அவள வந்து சண்டைக்காரி சண்டைக்காரி. Anyway, that's one character. We know this, there's really comic, intelligent, ஒரு மாரி raw, genuine kind of person. Which is funny to watch. And he's also super talented. இன்னொன்னு வந்து அமித். He's like, a little bit, he's an educated fellow. வம்புத்தும் போமாரு. He's raised in a different environment. He's got a young daughter he's very focused on that, children. அந்த மாரி ஒரு கைண்ட் சோல். அதனால தான் he saw கைண்ட் சோல் இல்ல. I'm not கைண்ட் சோல் இல்ல. He's what you call, like, he could be, on the lines of being like a gentleman, ஒரு அண்ணா ஃபிகரா. அதனால தான் ம். வந்து இப்ப வியானா கூட சொல்லுவாரு, என் பொண்ணு மாரி இருக்கா அவ, அந்த மாரி ஃபீல் ஆகுது எனக்குன்னு. So he kind of, you can easily relate to him as your brother மாதிரி. So இந்த 3 characters தான் kind of, they are being who they are மாதிரி. மத்தவங்க எல்லாம் வந்து I am going to be this nice version. I'm going to show only this nicest version of myself ன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, which is so boring to watch. And of course Vikram is the other extreme version of என்ன சொல்றது, manipulative. Nobody should be above him. He is the most talented, individualistic, important person in our அவன் அப்படி நினைச்சிட்டு அதுக்கேத்த மாதிரி he plays a game where he steps on everybody. And literally அவன் சொன்னா பாத்தீங்கன்னா கழுத்துல மிரி or something he says, that's exactly what he is doing. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு போரிங் செட் டீம் ஆஃப் பீப்புள் who are in this season. ஸோ ஐ திங்க் நான் திவ்யா இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் wrapped up my day. ஸோ திவ்யா அப்பா வந்து பார்வதியை போட்டு ரொம்ப தாக்கியிருக்கார் போல. I don't know what some parents do. ம். அவங்களுக்கே பொண்ணு இருக்கும்போது எப்படி இன்னொரு பொண்ணெல்லாம் வந்து உன்ன மாரியெல்லாம் மருமக வரக்கூடாதுலாம் எப்படி they will tell this on national TV. That man is, I guess, Divya's got her traits from her dad ன்னுலாம் சொல்லுவேன் நான். அப்பனா நீ வந்து இன்னொரு வீட்டு பொண்ணை வந்து இப்படி சொன்னா அப்ப நம்ம விமர்சனம் வைக்கலாம்ல சொன்னவர் மேல. Because they came to the show and said it. They didn't say it, ஆஃப் த ஷோல வந்து நீ இப்படி சொன்னீன்னா அப்ப சொல்லலாம்ல நம்மளும் திரும்பி உன் பொண்ணு உன்ன மாதிரி தான் இருக்கா அப்போ அப்படின்னு சொல்லலாம்ல. This is so ugly. How can he come and say things like that to another girl? What kind of parents these are? புரியுது why Divya is so immature. Immature விட she's just nitwit. 6-year-old போய் சண்டை போட்டுரு. I don't ஆமா. want to talk about it. Okay, எனக்கு வந்து எனக்கு என்னன்னா அவளுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க கூடாது. எனக்கு அதான் when you don't have you have to go and prove to a 6-year-old that you are right அப்படின்னா I don't want to talk about this person. Girl, it's a 6-year-old. குழந்தை அடிச்சா வாங்கிக்கிறது தான் நம்மலாம். குழந்தை வந்து உன்னை சப்புன்னு அரைஞ்சா நீ ஒண்ணுமே கேட்க கூடாது. இட்ஸ் a kid. 5-year-old 6-year-old எல்லாம் பண்ணும்போது நீ என்ன சொல்லுவ? போய் அதுகிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பியா? அவங்க பார்த்துருக்காங்க, ஒண்ணு சொல்றாங்க. யூ சே ஓகே, மூவ் ஆன். நீங்க மீனு பத்தி சொல்றீங்கல்ல ரசிகன்? யா ஷீ கேம் அண்ட் செட் திஸ். அதுக்கு போய் நீ போய் ம். அம்மா கூட்டு வா. நீ தான் நாங்க பேசலையா உங்க அம்மா பேசலையா சொல்லி அந்த பொண்ணு சண்டை போடுது. பாக்குறேன் என்னம்மா என்ன வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ தேர் நவ்? அந்த பொண்ணுட்ட ஜெயிக்கிறதுல இப்போ உனக்கு என்ன கிடைக்க போகுது?
அதே திவ்யா அரோராட்ட பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? சாரி சாரி திவ்யா இல்ல, அரோரா வந்துட்டு சபரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அடிச்சாங்கன்னு சொல்லும்போது சபரி என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி பாரு கேட்டாங்கன்னு. என்ன மாதிரி பர்சன் அவங்கன்னு அப்படின்னு அரோரா பேசுறாங்க. அப்ப அதே திவ்யா வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது அப்பயே அரோரா கேட்கல திவ்யா கிட்ட, ஏன் அம்மாவை சண்டை போட்டாங்கன்னா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றீங்கன்னு. ஐயோ! அரோராலாம் ஒரு ஆளே இல்லங்க. அத பத்திலாம் பேசுறதுக்கு வேஸ்ட்டு. அதான் அவங்க திவ்யா ஏதோ கிட்ட டாக் பேசும்போது கேக்குறாங்களா? ம், டாக கேக்குறாங்களா? அனுப்புங்க அந்த டாக. அது ஒரு கேனைன் ஏதோ அவங்களுக்கு வேணுமா? அனுப்பிச்சு விடுங்க. என்ஜாய் பண்ணட்டும். அப்புறம் தூக்கிட்டு போங்க வீட்டுக்கு. அதெல்லாம் ஒரு கேரக்டர். அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு ஒரு இதுவே இல்ல. ஷீஸ் பிளேட் அ ஃபில்த்தி கேம். எஸ் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பியூர் ஃபில்த். வாயில வர்றது ஃபில்த். மனசுல மண்டையில ஓடுறது தாங்க வாயில வரும். You know, she's எஸ் played a filthiest game possible. இல்ல And பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவங்க மதிக்கிறது இல்ல. என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துக்கிறேன்னு வெளியில வந்துடுறது. நான் பெரிய ம். வீரமான பெண்ணுன்னு வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றது. அப்புறம் ஏன் அம்மா அப்பாக்காக ஏங்குறீங்க? அம்மா அப்பாவுக்கு ஏகுனாங்களா அவங்க? Did ஆமா. she No, really no, no. ஏங்கு for? இல்ல Not அதுவும் even She a சொன்னேன். never. second. No. இல்ல ஏங்கலாம் இல்ல இல்ல. She டாக clearly பத்தி said தான் that ரொம்ப she ஃபீல் wants a பண்ணாங்க. dog. She பட் didn't give சொன்னாங்க a damn about the இருந்தாலும் parents. ம், ம். Yeah. She has a lot of என்ன சொல்றது? I don't want to use that word. அது வந்து தப்பா போயிரும் நான் சொன்னேன்னா. Actually, she's an extremely selfish person. வந்து first ஃபர்ஸ்ட் அண்ட் அதாவது ஒரு ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு சில பீப்புள் வில் அப்யூஸ் தியர் சில்ட்ரன் இல்ல அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸா இருந்தானாச்சும் உனக்கு கொஞ்சம் இது அவங்கள திட்டலாம் ஒரு ஆனா நம்மள நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி நீ சேஃபா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும்னு வளர்த்த பேரண்ட்ஸ் வந்து just because you want to break all boundaries, just because you want to lead your own life by your own terms, அவங்கள போட்டு மிதிக்கிற பாரு. You don't have to talk rudely, but இல்ல my values were different from my parents, so I'm going to step out of it. But ஆனா அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் மேல ஒரு கதை கட்டி அவங்கள திட்டி ஏமா நீ இவ்வளவு அழகா இப்ப பேசுற இதெல்லாம் who gave that? You're intelligent. அதை ஹோன் பண்ணி உன்னை நல்ல எஜுகேஷன் கொடுத்து உன்னை நல்ல விளையாட்டத்தோட தானே அதை வச்சு நீ இப்போ ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறீங்க. வாட் எவர் யூர் டூயிங், ஐ டோன்ட் கேர் வாட் ஷீ இஸ் டூயிங், இன் வாட் எவர் வே ஷீ இஸ் ரன்னிங் ஹர் பிஸ்னஸ். நீ பண்றதுக்கு பட் யூ ஃபீல் கில்ட்டி, இதை நான் பண்ணா திஸ் வில் அஃபெக்ட் மை ஃபேமிலின்னு நீ ஒரு கில்ட் வச்சுட்டு யூ ஆர் அட்டாக்கிங் யுவர் ஓன் பேரண்ட்ஸ் அண்ட் சேயிங் யூர் லோன்லி. இட்ஸ் யோர் சாய்ஸ். Once you're 18, you're an adult. Once you're 21 with an education, you're independent. அவ்வளவுதான். You made those choices and now she's கொடுத்தவங்கள வந்து she's attacking. Definitely she's like one of those worst ungrateful characters இருக்காங்க பாருங்க. She's a perfect example for those kind of things. So அரோரா பத்தி நான் இவ்வளவு சொன்னது too much waste of my seconds தான் சொல்வேன். It's one of the worst characters possible. ஏன் அவங்களோட இதுக்கு போய் ஒரே ஃபுல்லா ஒர்க் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இல்ல அவங்க ஒரே ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் போய் பாரு இப்படி பண்றா, பாரு இப்படி பண்றா, பாரு பாருன்னு பாரு பண்றதெல்லாம் போய் அங்க போயிட்டு காப்பி பேஸ்ட் அவங்க என்னங்க பண்றா அதெல்லாம் அப்படியே போய் அங்க பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ. ஒவ்வொருத்தர்கிட்டயுமே வந்து ஆல்ரெடி எல்லாம் அகெயின்ஸ்டா இருக்காங்க. பட் இன்னும் வந்து அதுல வந்து எதிர நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லைங்க. பிகாஸ் எல்லாரும் வரவங்க எல்லாம் பாரு இஸ் அ கேமர். பேரண்ட்ஸே வந்து பாரு அட்டாக் பண்றாங்கன்னா இட்ஸ் ஆப்வியஸ் பாரு இஸ் தி ஒன்லி ஒன் ஹூஸ் டூயிங் சம்திங், ரைட்? ஸோ ஏங்க வந்து உன் பொண்ணு பண்ண புகழ்ந்து சொல்ல வேண்டியது தானே. திவ்யா நீ இது பண்ணினமா ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு பாக்குறதுக்கு, நீ இதை பண்ணினமா ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஒண்ணுமே பண்ணாத விட்டு தானே வந்து மத்தவங்கள வச்சு குறை சொல்லிட்டு இருக்கேன். நீயே இதை பண்ணு நீயே இதை பண்ணுன்னு. why do you have to talk about other contestants? I'm telling you, the best one that I watched was Vinod. எஸ் Vinod's wife is Vinod is blessed to have such a strong woman as his wife. அந்த லேடி வந்து பாத்தீங்களா கரெக்டா போய் நீ உனக்கு எது பண்ணணும், நீ என்ன செய்யணும், நீ எது செய்யக்கூடாதுன்னு கரெக்டா அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்ல see, மத்தவங்க வந்து the thing that I சொல்லுங்க. appreciated about her is she was her only concern was her husband. வேற யார எக்ஸாக்ட்லி பத்தியும் குறை பேசல. she எக்ஸாக்ட்லி said like நீ இது தப்பு பண்ற, இதை சரி பண்ணிக்கோ, உனக்கு வந்து அதான் கம்மு கூட ரிலேஷன் பெஸ்டா இருக்கு, நல்லா பாத்துக்கோ, அவ்வளவுதான். I don't give a damn about others.
Precisely. That's how everybody will be. நான் வந்து என் புள்ள மேல எனக்கு அக்கறை இருந்ததுன்னா, என் புள்ளைக்கு தான் நான் பண்ணுவேன். இன்னொருத்தவங்களும் அவங்க பண்ற தப்ப சொல்ல மாட்டேன். அவங்க பண்ண ஒரு சில நல்லத தான் நான் எடுத்து சொல்லுவேன். அது இன்ஃபேக்ட் whenever you tell something good about others, they will repeat that goodness. They won't repeat the badness. The bad things that they ம் do, they'll try to avoid it. Oh my God, they're praising this about me. I should continue to do this. இப்படிதான் ஒரு மைண்ட் செட்டே இருக்கும். நீங்க ஒருத்தவங்களுக்கு குற்றம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, they'll go, "சீப்பா நான் அப்படிதான் பண்ணுவேன்." They'll tell like that. பட் அதே வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லது சொல்லிட்டே இருங்களேன், நம்ம ஓன் சில்ட்ரனுக்கே பாருங்களேன், அவங்க பண்ற தப்ப எடுத்து காட்டணும். பட் அட் த சேம் டைம் யூ பிரேஸ் தியர் குட்னஸ், த குட் திங்ஸ், the right things, the best things they do, they will just grow in that track. They will enjoy it. Oh my God, okay, I should do this more. அப்படிதான் போவாங்க மோஸ்ட்லி. ஆனா பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒயிட் வால்ல நம்ம பண்ண ஒரு சின்ன டாட் தப்புல பண்ணாலும் அதை எடுத்து போட்டு அடிப்போம். And we'll forget to praise the good things that they did, and kids get frustrated. அதுதான் I'm seeing in this. I don't know. I'm எனக்கு இப்ப நாளைக்கெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், because I'll enjoy my day watching this stupid show. ஆனா சவுண்ட் வராம சொல்லியிருக்காங்க. Sound will be so funny. சவுண்டுக்காக தாங்க நான் பார்க்கணும்னு சொல்லி Yeah, ஐ ரியலி sound வாண்ட் will டு come. She'll come funniயா இருப்பா, பண்ணுவாங்க நல்லா. Because sound was a natural comic sense. So it'll be good. She'll also look very nice. So பார்க்கலாம். I'll be waiting to see what outfit she's wearing. அவங்க சாண்டா காஸ்டியூம்ல வருவாங்க, பட் ஐம் ஷூர் ஷீல் கோ சேஞ்ச் அண்ட் கம் அண்ட் ஸ்பெண்ட். சேஞ்சுங்க சி ஐ டெஃபினெட்லி யா, நாட் கோன் see her in Santa costume all day. அவளே நோ வே, இருக்க மாட்டா. no way. Even if she'll spend at least a couple of hours, I feel, and the couple of டெஃபினெட்லி. hours like she'll do her thing. She won't come and do like what Manjari and இவங்க, what is his name, அவங்க பண்ண மாதிரி she won't come and damage these people. Sound is way smarter than all that. அவங்க வந்துட்டு she'll இல்ல do. ஐ But திங்க் தட் ஷீ இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கம் அண்ட் என்ஜாய் ஹெர்செல்ஃப். வீடு அவ வீடு அவ்வளவுதான். நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்த போகுது. இவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னது இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, இந்த பொண்ணு என்ன இப்படி சௌந்தர்யா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் காரக்குழம்பு வச்சு வருவாங்க. கொடுப்பாங்க. அவ்வளவுதான், கனி ஓடு. காரக்குழம்பு கடி சொல்லுங்க, புளிக்குழம்பு. தட் இஸ் புளிக்குழம்பு. அதை வச்சு கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீட். ஸோ அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் வாட். ஸோ இன்னைக்கு ஒன்றுமே இல்லையா, ஒன்றும் நடக்கல. அந்த திவ்யா அப்பா வந்து திட்டுறதை விட்டுட்டு இந்த ரஞ்சினி வந்து அமித்துக்கு அவங்களே ஒரு நல்ல குழி தோண்டி, நீ போய் இதில் உட்காந்துக்கோ அமித்னு சொல்றது தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. இல்ல இல்லை, ஐ ஓகே. ரியலி ஃபெல்ட் பேட் ஃபார் அமித்துங்க. அவன் வந்து யோசிச்சு பாருங்களேன், ஹீஸ் பீன் வெரி ஜெனியூன் அண்ட் ஹீஸ் ஸ்டில் டிராவலிங். இந்த மாதிரி ஒரு ஜெனியூன் பர்சன் வந்து மோஸ்ட்லி தட்ஸ் நாட் அ பிக் பாஸ் மெட்டீரியல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிக் பாஸ் மெட்டீரியல் கிடையாது. பட் அதுல ஹீஸ் பெர்ஃபார்மிங் இஸ் டாஸ்க் வெல், எல்லாமே கரெக்டா பண்றான். பண்ணி ஹீஸ் காட் அ நேம் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹீஸ் ஸ்டேயிங். யூ நீட் டு அப்ரிஷியேட் தட். அதை விட்டுட்டு வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அமித் வந்து பிரஜனுக்கு முன்னாடியே போயிட்டு இருப்பாருங்க. ஆக்சுவலி பிகாஸ் ஹி வாஸ் ட்ராவலிங் வித் பார்வதி, ஹி வாஸ் கிவிங் கான்டென்ட். எஸ், அவளோட வெதர் ஹீஸ் ஃபைட்டிங் நாட் ஃபைட்டிங், வெதர் ஹீஸ் ஹேவிங் ஜெனுவன் கான்வர்சேஷன்ஸ், டாஸ்க்ஸ் எல்லாம் பண்றாரு. அண்ட் ஹீஸ் அ சிங்கர், ஹீஸ் சச் அ குட் சிங்கர். இதெல்லாம் பண்ணதோடு தான் இருந்தாரு. இல்லைன்னா பிரஜனை டுடே தே வச்சுட்டு வர் இங்க சிங்கிங் ஃபார் க்ளோஸ் நினைச்சிருப்பாரு. டு 2 hours. ம் 2 hours பேசி அங்க பாடுறாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. I felt like this Ranjini was probably extremely jealous. ஆனா இப்படி வந்து பேச நெக்ஸ்ட் வருஷம் அவங்க வருவாங்க, வந்து கான்டென்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வர போறாங்களா? வரட்டும். சி சி தீஸ் பீப்புள் ரைட், இந்த மாதிரி நடுவில் வரும்போது தே டூ சோ மச் திங்ஸ். ஓகே, அவங்களுக்குன்னு வந்தாதான் தெரியும். சும்மா வெளியே இருந்து பேசுறதுக்கு லொடன்னு பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஈஸியா இருக்கும். யா, அண்ட் கோயிங் அண்ட் லிவிங் இன் தட் ப்ரெஷர் குக்கர் என்வாயரன்மெண்ட் and surviving and anyways, stupid people. See, that's the same thing, right? You saw Sabari வெளில உட்காந்துட்டு என்னென்ன பேச்சு பேசினா போன சீசனு. வர்றவங்கட்டலாம் சத்யாட்ட சும்மா உட்காந்துருக்கீங்க, சட்டை போடல, அதெல்லாம் பேசிட்டு தலைவர் இப்போ வந்துட்டு இப்ப இவர் ஜஸ்ட் திங்க் ஆஃப் இவரே இவர் இன்டர்வியூ எடுத்தா என்ன பண்ணுவாரு? நான் சபரி இது வந்து ஐ வாட்ச்ட் ஒன்லி 1 or 2 of those contestants eliminate ஆகி போகும்போது இல்லை அவர் இது ஐ ஹேட்டட் த வே ஹி ஸ்போக். யா, அப்படியே லுடுன்னு பேசுவான் ஃபாஸ்டா. ஒரு ஒரு கண்ணை சுருக்கிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு பேசுவானா, எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. And I never had that much time to watch all this post shows and all that. Interviews பார்க்க மாட்டேன் நான், because they were not that great, அதனால பார்க்கறதுக்கு சுத்தமா பிடிக்கல. And அதே all
எப்படின்னா, சொல்லுங்க. போறவங்கள வந்து அப்படியே பயங்கர ஹாப்பியா வழி அனுப்பி வைக்கிறாராம். பாசிட்டிவா ம். பேசுறாராம். அப்படியே ம்ஹ்ம். காமெடியா வேற சொல்றாராம். அவரு அவரு ம்ஹ்ம். சொல்றது அவரு தான் நெனச்சுக்கணும் இதெல்லாம் இருக்குன்னு. அதான் பார்க்கறதுக்கு நம்ம தான் கேவலமா இருக்கு. ம்ஹ்ம். ஆனா அவருக்கு நெனைப்பு அப்படி. நம்ம ரொம்ப காமெடியா பேசுறோம். ரொம்ப ஜாலியா அவங்கள அனுப்பி வைக்கிறோம். ரொம்ப ஹாப்பியா போறாங்க. செம்மையா ம். பண்ணாங்க அவங்கன்னு அவருக்கு நெனப்பு. இன்னொரு நான் நெனைக்கிறேன், நம்மளே இருக்கோம். அப்ப நம்மள விட இவங்க மோசமா பண்ணியிருப்பாங்கன்னு நெனச்சு அனுப்பி வைக்கிறாரான்னு தெரியல அவங்களலாம். ஐ ரியலி எனக்கு வந்து சபரி வந்து எனக்கு வந்து இவங்க எதுக்கு இன்னும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஹி இஸ் நாட் கோன் கிவ் யூ எனிதிங். திஸ் கை இஸ் என்ன சொல்லுவீங்க? வேஸ்ட் ஆஃப் டி ஸ்பேஸ் இன் த ஹவுஸ். டிடிஎஃப் மட்டும் வச்சிருப்பாங்க ரசிகன், பிகாஸ் இஸ் அ சேனல் ப்ராடக்ட். அவனை பணம் எடுக்கிறானான்னு பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் நிறைய பிரேக்கப் பண்ணி அமௌண்ட்ஸை பிரேக்கப் பண்ணி கொடுத்தா, சரி எத்தனை போடா இன்னொரு 5 லட்சம் அப்படி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கோசரம் அவனை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோன்றது. பிகாஸ் ஹீஸ் ஐயோ, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே. அதாவது ஒருத்தவங்க வேஸ்ட்னா அவங்கள பத்தி பேசுறது எனக்கு பிடிக்காது. யூனோ ஐம் லைக் ஐ ஒன்ட் வேஸ்ட் மை பிரெத் ஆன் தெம், அந்த மாதிரி இருக்கு. பட் The guy is அன்ஃபார்ச்சுனேட்லி very bad, இந்த man. வேஸ்ட்டை பத்தி தான் பிரெத் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். I would 100%. rather, why, I am telling you why I appreciate Parvati is, you know what? She is doing something and a lot of things. நம்ம வந்து இந்த அவ பண்ண ஒரு சில சோ கால்டு என்ன சொல்ற அக்ரெசிவ் மூவ்ஸ் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே, அண்ட் அக்ரெசிவ் மூவ்ஸ் அதைத்தான் வச்சு பீப்புள் ஆர் ஏபிள் டு பிக் பிகாஸ் தே கான்ட் டேக் இட். Why should this girl do this? I sometimes wonder. I don't want to be gender biased or anything like that, but I wonder if the same moves were done by a guy, won't we appreciate it? Panuma? Panuilla? அவன் தான் What ஹீரோவா is, இருப்பான் சீசன்ல. yeah, what is wrong in her making those moves? What is wrong? And when she அங்க போய் உட்கார்ந்து பேசுறான்னு சொல்லுவாங்க, yeah, வேற யாரும் இல்ல, she has to sit and analyze her game. She has to know who her foes are. She has to understand who her players are. இல்லையா? அப்படி திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் ஷீஸ் ப்ளே சி பண்ண முடியும். இன்னைக்கு வந்து அவங்க சொன்னதான் அமித்ஸ் ஒய்ஃப் கேம் ரைட். ஷி வாஸ் சேயிங் தட் ம். ஒன்லி. ஷீ இஸ் அ பக்கா கேமர். ஷீ இஸ் லாயல் ஒன்லி டு த கேம். உன் ம்ஹும். வந்து அந்த கேமுக்காக உன் 100% தூக்கி போடணும் அப்படின்னா தூக்கி போடுவா. ம்ஹும். நோ ஆனா கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். போட்டாளா? She didn't do it right till now. No, no. See, She that's what never did அவன் it. என்ன சொல்றாங்கன்னா, if it comes to that, she is Hmm. a person who will do it. Yeah, but she didn't do it the way she portrayed it. She said like she did it. இல்லையா? அதேதான். So she basically twisted Amit's game. அவனுக்கு இருந்த ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட தான் போய் அவங்க ஏதாவது கதறுவான், பேசுவாரு, ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதையும் இல்லாம விட்டா whom will he go and talk to? See, I think what she did, I don't think it's actually affecting Amit. Hmm. He's still talking to Sandra. He's still talking to Paru. Hmm. See, அதான் சொல்றேன்ல, that's where it comes. Hmm. Other people's input will not matter to a person who's actually true. அவனா தான் இருக்கான் அப்படின்னா அவனால அதை மாற்ற முடியாது. See, if you're acting for a certain thing, when someone comes and says that this is not working out for you, they will immediately switch. I பட்டன் போட்ட see. மாதிரி டப்புன்னு மாறுவாங்க. when you see that, Okay, right? okay. வியானாக்கு வந்து நானும் Mhm. கேவன் said like the cuteness is not okay. டப்புன்னு ஒரு switch. next day she changed. Because that Got it, got cuteness it. was not her. She was Got it, doing got it it, for got it. ஒரு விஷுவலாக காட்டுறதுக்காக ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. The minute Mhm. she said that that's not working out for you, next Hmm. day it went away. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வாட் அமித் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபேக். இஸ் ஆக்சுவலி லைக் Hmm. தட் ஒன்லி. அதனால வந்து ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கமிங் அண்ட் சேயிங் சேஞ்ச் இஸ் நாட் கோன் மேக் ஹிம் சேஞ்ச். சி திஸ் இஸ் த சேம் திங் தட் ஹேப்பன் வித் சவுண்ட், ரைட்? எவனோ என்னென்னமோ வந்து சொன்னான். ஹோஸ்ட் வாஸ் பேஷிங் ஃபார் ரியாக்ஷன்ஸ். யூ கான் சேஞ்ச் தட், ரைட்? தட் இஸ் இன்பில்ட் இன் ஹர். இட் இஸ் நாட் Mhm. சம்திங் தட் ஷி வாஸ் டூயிங் ஃபார் த கேம். அது Hmm. அவதான் மூஞ்சி Hmm. திருப்பிக்கிறது, அந்த ஹேர் Mhm. ஃபிளிப்ஸ், தட் இஸ் ஹர். அது என்ன பண்ண முடிஞ்சு? கடைசி வரைக்கும் அந்த ஹேர் ஃபிளிப் போகலையே. Mhm. Mhm. அதான் எனக்கு. After Jack, my favorite was only Sound. எனக்கு முத்து கூட பிடிக்காது. Because in fact I didn't like that Goa gang itself. எனக்கு வெறும் Sound and
இவங்க யாரு ஜாக் வாஸ் ஆல்வேஸ் நம்பர் 1 ஃபார் மீ. பட் எனக்கு ம். சவுண்ட் ஐ couldn't help but like sound, because after a while you could realize, this girl is who she is. And இத somebody who மாத்தவும் முடியாது. no. இத மாத்தவும் முடியாது. இல்ல எதுக்கு மாத்தணும்? ஒரு தப்பா இருந்தா தான் மாத்தணும். ஒரு ஃபன்னா, ஒரு ஃப்ரீயா இருக்கிறவங்களே why should you change them இல்ல? That is how ம். I look at things. அக்லியா இருக்கிறத தான் மாத்தணும்னு எனக்கு தோணும். And someone who enjoys fashion, and she was just gorgeous. All her fashion sense and the way she would carry herself and all, it was so attractive to watch. Pleasant ஆ இருந்தது வாட்ச் பண்றதுக்கே. ஸோ அப்படி ம். ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும் இல்லைங்க. ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து மூலைக்கு மூலை இந்த கனியெல்லாம் பண்ற மாதிரி just talking nonsense. Oh, she's a good soul. Oh, she's such an angel. Oh, she's can't talk rubbish. I அதெல்லாம் இல்ல. think She does most talk a rubbish. lot of rubbish. ஆமா. எப்பா எவ்ளோ பேசியிருக்காங்கல்ல. My ம். God. The I'll never only ever time agree. the only time I supported her was when Sandra went ballistic after that song. அது என்னால accept பண்ண முடியல. But oh my God. Um, but Sandra is doing crazy things after her husband came and left. அவங்களும் Good என்ன actually. பண்ணுவாங்க? ம். இல்ல இல்ல போய் கனிக்கிட்ட பேசுன்னு சொன்னா, that fellow is இண்டிவிஜுவலா விளையாடுமா, நீ வீக் 1 மாரி விளையாண்டா அந்த மாரி விளையாட சொல்லாம, go and be with Kanini, he's giving hint. What kind of an idiot? That fellow will never change, yeah. He's not Sandra, doing that, right? Again, நான் திருப்பி அதான் சொல்றேன். She's not hmm, doing that. நீ she's சொல்லிட்டு not. போயிட்ட ஓகே. I'm seeing her Not doing hanging that. out with Kani only. Desperately, she's No, hanging no, out no. with Kani. She full day she's been dancing around with Ghana and Amit தான். Oh, அப்படியா? Okay, okay. Yeah, she's not hanging Okay. around with Kanye and all. But ஆனா சாண்ட்ரா நல்லா பொய் சொல்றாங்கப்பா. அது நல்லா பண்றாங்க. Youth so It's obvious to game. அது viewers. கேமுங்க. That's all. You can't do anything about it. அது அப்படி கேம்னு நம்ம ஒத்துக்க கடந்து போக வேண்டியதுதான். வேண்டியதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். Whatever. Guys, ஏன்னா thank you so this is much. the last Ah, point of the cycle, right? இதுக்கு yeah, மேல last it's leg. just ஆமா. last leg. So ஆமா. play it. ஒரு வாரம் இருக்கு டிடிஎஃப் முடியற வரைக்கும் தான் அது கேம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் அப்படியே செலிப்ரேஷன் வீக் தான். ஆமா, So ஆமா. what's done is done. Celebration Uh, weekல if you get the money box, take it. so, And that is also very obviously told, right? It is money box தான் சாண்டரோட டார்கெட் இப்போதைக்கு. okay, okay. அந்த hint கொடுத்துட்டாரா பிரஜன்? கொடுத்துட்டான். He literally said that don't play for the don't play for the trophy, play for yourself. Okay, okay. எவ்வளவு பண்ண முடியும் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. So which means Okay, that okay. she said you're not going to get the trophy. Think of the other way. That's it. ஏன் worth it தான். அவங்க ஃபேமிலிக்கு they need itனா அந்த if it is worth it, அந்த லாஸ்ட் இயர் மாதிரி full large amounts வைக்காம split பண்ணி வச்சாங்கன்னா, but who knows what these guys will do இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. Nobody is worth a large chunk of money this time. Yes. ஒரு 10 rounds வந்து 5 peopleக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடணும் அந்த பைசாவை. எல்லா காசையுமா? இல்ல half the money. ஆமாங்க. half the money. half the money. I'm telling you, they're not going. டைட்டில் போவாங்க. அதான் சொல்றேன். டைட்டில் போவோம். அதான் டைட்டில் வின்னர் வந்து பாருக்கு கொடுத்தா I'll be fine. பாருக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு கொடுக்க டவுட்ஃபுல். மாட்டாங்க. I am telling அந்த see நான் இதை வந்து நான் டே ஒன்லயே சொல்லிட்டேன் சரியா? Paru is not a title winner. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. Even if the whole world is with her, still she will not become the title winner. Because channel will not give her the title. அது எனக்கு வந்து எப்படியோ pathetic இல்ல? they will never ever give the title to Paru. So Pretty sure. next seasonல இருந்து viewers don't watch for the first 5 weeks. எல்லாம் வந்து ஒண்ணும் பண்ணாம mixture and they'll be enjoying themselves. 6th 7th weekல இருந்து people will start playing. அப்பத்துல இருந்து you guys who pay money and watch pay பண்ணுங்க. இல்லன்னா எல்லாரும் வந்து நாங்கலாம் வாட்ச் பண்றோம்ல ஓசியா அந்த மாதிரி வாட்ச் பண்ணுங்க. Don't subscribe to Hotstar and watch. Pay money and watch because the first 5 years அவங்க அப்படிதானே எல்லாருமே was doing nothing. There was one girl, 3 people who are giving content first 5 weeks. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. Don't subscribe to it. And அதுதான் they are setting the narrative. ஒண்ணும் பண்ணாதவங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னா what's the point then? Don't do things first 5 weeks. Everybody enjoy. Everybody be hunky dory. Stupid show.
பாப்போம் என்ன Seriously. பண்றாங்கன்ட்டு. Okay, guys. You guys enjoy. Have a wonderful holiday. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. Yeah, வெதர் நல்லா yeah. இருக்கா உங்க ஊருங்கள்ல? Yeah, it's always good here. Okay, fabulous. Okay, guys. Cheers. Have a good one. Thank you. Bye. நான் லிசனர் போய் கேட்குறேன். லிசனருக்கு மூவ் பண்ணிக்கிறேன் நான். Okay. Yeah, sure. சரி என்ன ரசிகா முடிச்சுக்கலாமா? வச்சிருக்காங்களா? யாரும் இல்ல. ஓகே, நான்